ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பானு சிசி ஒர்க். நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான, பார்த்தாலே நாக்கில் எச்சில் ஊறுற அளவுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் மத்தி மீன் முளகிட்டது. அதுதான் ரெடி பண்ணுறோம். சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுப்பில் கடாய் வச்சு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஹீட் ஆனதுமே கடுகு வெந்தயம் சேர்த்துக்குங்க. ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்ததுமே சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். அப்போ தான் அந்த மீன் கறி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி சேர்த்துக்கங்க. தக்காளியும் சேர்த்து தக்காளியெல்லாம் வதங்குற வரை வெயிட் பண்ணுங்கள். நம்ம மண் கடாயில் தான் பண்ணுறோம். அப்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மசாலா, காஷ்மீரி மிளகாத்தூள், நார்மல் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கங்க. மல்லித்தூள் ஜாஸ்தியாக சேர்த்தக்கூடாது. இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரை நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமிலே வைங்க. ஏன்னா நம்ம மசாலாலாம் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி சேர்த்துணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கொதித்து வர்றது வரை வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மீன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மத்தி மீன் இதில் சேர்த்துலாம். சேர்த்து அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. நல்லா கொதித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டியான மத்தி மீன் முளகிட்டது ரெடி. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.